வணக்கம். நான் உங்கள் விமலா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சங்கரா மீன் குழம்பு எப்படி வைக்கிறது, மீன் எப்படி பொரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மீன்கள்லேயே மிகவும் சுவையானது அப்படின்னா இந்த சங்கரா மீன் அதை தான் சொல்லுவாங்க. இதுக்கு தேவையானது 1 கிலோ சங்கரா மீன் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். அழுக்கு கசடு எதுவும் இருக்கக்கூடாது. இப்போ கடைகள்லையே பாதி என்ன செய்கிறாங்க, நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துட்றாங்க. அது மட்டும் பத்தாது, நம்ம வீட்டில் வந்தும் அதில் எதுவும் இருக்கா அப்படிங்கிறத என்ன செய்யணும், நம்ம பார்த்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம வாங்கிட்டு வந்திருக்கக்கூடிய 1 கிலோ மீனில் பாதி பொரிக்கிறதுக்கும் பாதி குழம்புக்கும் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பாதி மீனை பிரித்து வச்சாச்சு. இந்த பாதி மீனில் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சம் கடலை மாவு, உப்பு, எண்ணெய் இது எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. மீன் எவ்வளவு குவான்டிட்டி எடுத்துக்கிறீங்களோ அதே அளவுக்கு தேவையான அளவுக்கு போட்டு அதை நல்லா விரவி ஒரு ஓரமாக வச்சுருங்க. அது நல்லா ஊறட்டும். அப்போ தான் பொரிக்கிறதுக்கு அந்த மீனில் உப்பு காரம்லாம் நல்லா பிடிச்சிருக்கும். இப்போ விரவியாச்சு, அதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ குழம்பு வைக்கிறதுக்குரிய மீனை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு 1/2 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதை நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கணும். ஒரு பூண்டு எடுத்துக்கணும். இப்போ கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு, வெந்தயம், கொஞ்சம் சோம்பு போட்டு தாளிச்சிட்டு நம்ம உரித்து வச்சுருக்கக்கூடிய பூண்டு போட்டு லேசாக வதக்கிட்டு சின்ன வெங்காயத்தையும் போட்டு என்ன செய்யணும், நல்லா வதக்கணும். அது நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி எடுத்து நல்லா அரைச்சி வச்சுருக்கணும். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இந்த சேம் டைமில் ஒரு எலுமிச்சை அளவு புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா குழம்புல கொஞ்சோண்டு புளி ஊற்றணும். அது எண்ணெய் பத்தலை அப்படின்னு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றுறது. இப்போ அரைச்சி வச்சுருக்கக்கூடிய ஒரே ஒரு தக்காளியை சேர்த்து இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ தேவையான அளவு பொடிகள்லாம் சேர்க்கணும். மஞ்சள் பொடி, குழம்பு பொடி, உப்பு, காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பொடி சேர்த்துக்கோங்க. இதில் நாங்கள் 3 ஸ்பூன் சேர்க்குறோம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு காயப்பொடி. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கக்கூடிய புளியை எடுத்து இதில் தேவையான அளவுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இதில் தண்ணி ஊற்றி புளியை கரைச்சி விடணும். அந்த புளியினுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு குழம்பானது கொதிக்கணும். கொதிக்கும் போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் நாம் வச்சுருக்கக்கூடிய அந்த சங்கரா மீனை போடணும். போட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு தேங்காய், ஜீரகம் அரைச்சி வச்சுருக்கிறத ஊற்றி நல்லா லைட்டாக கொதிக்க விடணும். மீனை போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. இல்லை அப்படின்னா மீன் ரப்பர் மாதிரி மாறிடும். இப்போ குழம்பு ரெடி ஆகிட்டு சுவையான சங்கரா மீன் குழம்பு ரெடி. இப்போ நம்ம பாதி விரவி வச்சுருக்கக்கூடிய மீனை பொறுக்கி எடுக்க போகிறோம். அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுட்டு நம்ம வச்சுருக்கக்கூடிய மீன் என்ன செய்கிறோம், போடுறோம். போட்டு 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு மீனை பொரிச்சு எடுக்கணும். இதுலேயும் ரொம்ப நேரம் இது பண்ணக்கூடாது. ஓரளவு பொரிஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு என்ன செய்யணும்,
நம்ம எடுக்கணும். 2 பக்கமும் திருப்பி விடணும், இல்லைன்னா ஒரு பக்கம் வேகும் ஒரு பக்கம் வேகாது. ஒரு சண்டே ஃப்ரீயாக இருக்க நேரத்தில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சங்கரா மீன் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது தெரியும். பின் குறிப்பு, இந்த குழம்பும் வறுவலும் நான் செய்ததில்லை, என்னோட கொழுந்த ஒய்ஃப் செஞ்சது. மீதி இருக்கிற மீனையும் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ சங்கரா மீன் வறுவல் அண்டு குழம்பு ரெடி ஆயிட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.